ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னோட அண்ணன் பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. இவனோட பிறந்தநாள் எங்களால் மறக்கவே முடியாது. நான் மினி விளாக்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன். அப்படி எதுக்காக நான் அந்த வார்த்தை சொல்கிறேன் அப்படின்றத விளாக்ல நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணில் ஓரழகு, கையில் நூறழகு, உன்னால் பூமி அழகே. உன்னில் நான் அழகு, என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. நம்ம அவங்க அதாவது எங்கள் அண்ணி வீடு வந்து தம்பியோட பர்த்டே வந்து பெருசாலாம் செலிப்ரேட் பண்ணல. ஏன் அப்படின்னா தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீவர், காய்ச்சல் வந்து அதனால் குதிச்சிட்ருக்கு. அதனால் காலையிலே அண்ணியோட பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே காலையில் ஒரு கேக் கட் பண்ணிட்டாங்க. அங்கனக்குள்ளே அவங்க ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு கேக் கட் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே எங்கள் நாத்தனார், அதாவது எங்கள் அண்ணியோட வீட்டு சைடு இங்கே வந்து இப்போ வந்து கேக் வந்து கட் பண்ண போகிறாங்க. அவங்க இங்கே வராட்டியுமே நம்ம வந்து துணி எடுத்துகிட்டு அங்கே போகிறதா தான் இருந்துச்சு. எங்க அவங்க இங்கே வரேன்னு சொன்னனால நம்ம வந்து துணி எடுத்துகிட்டு அங்கே வந்து போக போகிறோம். என்னோட பிறந்தநாளை நாங்கள் என்றைக்குமே வாழ்நாளில் மறக்கவே மாட்டோம். இவன் பிறந்த அன்னைக்கு எங்களுக்கு ஒரு சூப்பரான நிகழ்வு ஒன்று நடந்தது. அதை பற்றி கர்வா சொல்வார். இந்த என்ன சொல்லுவாங்க, கேமரா ரோலிங் ஆக்ஷன் வாங்கல, அந்த ஒரு இது இன்றைக்கி தான் மீனாக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு டே ஷூட்டு மீனாக்கு வந்து கிடச்சது. அந்த 2025 ஜனவரி 21 காலையில் இது நடந்துச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து பிறந்தான். அந்த ஒரே நாளில் அந்த 2 விஷயமே எப்பவுமே மறக்க முடியாது. ரெண்டாவது எங்கள் அன்னைக்குமே 2 பொண்ணு, அடுத்து எங்கள் தம்பி. இது தம்பியாக இருக்கணும், தம்பியாக. ஏன்னா அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க பையனுக்கு. ஏன்னா அவங்களுக்கு பையன்னா ரொம்ப பிடிக்குங்க. 2 பொண்ணு, குடும்பமே எதிர்பார்த்துச்சு. அவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு மேலே குடும்பமே எதிர்பார்த்தாங்க பையன் பிறக்கணும்னு. அதே மாதிரி நடந்தது. அதனால தான் இந்த பிறந்தநாளை எங்களால் மறக்கவே முடியாதுன்னு நாங்கள் வந்து சொன்னோம். கருவா சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஆமாம், ரொம்ப நிறையா ஷூட்டிங்லாம் வேடிக்கை பார்த்துருப்போம். நான் அப்படிங்கும்போது நம்மளுக்குன்னு ஒன்று நடக்கும்போது அது மறக்க முடியாத நாள் இல்லை. அன்னைக்கு இன்னொரு விஷயமும் நடக்கும்போது இன்னும் அது ஸ்பெஷலான நாள் தான் அது. ஆமாம், நான் அதெல்லாம் முடிக்க ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போய் நின்று வேடிக்கைலாம் பார்த்ததில்ல. நீ பார்த்துருக்கியா? நான் ஒரே ஒரு தடவை இந்த படம் சண்டைக்கோழி 2. ஆமாம், அது சொன்னையில விசால் வந்திருக்காரு. நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்க போது. ஆமாம், விசால்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் வேணால் பார்த்துருக்கலாம், ஆனால் நான் வந்து பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் ஒரு பிக் ஸ்க்ரீனில் வரப்போகிறேன் அப்படின்னா அது வந்து பிப்ரவரி 20 நான் வந்து வரப்போகிறேன். அந்த இது 20 அடுத்த மாதம் 20. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் பெருசாலாம் வர மாட்டோம். குட்டி குட்டி இடத்துல நாங்கள் வந்து வரோம். இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆமாம், ரொம்ப பெருசாக வரோம், சிறுசாக வரல, வரோம். அதாவது அவ்வளோதான். அது எல்லா இதுலேயும் இருக்கும்போது இதிலே வந்துட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்போம்ல. அது மாதிரி ஒரு சின்ன கனவு தான். அது கொஞ்சம் பெருசாகணும்னு தான் நினைக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக பார்க்கலாம், பயங்கரமாக வரும். இன்னும் நான் இதுதான் நாங்கள் கூட என்னமே ஏதோன்னு நினச்சோம் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். எனக்கு இது வந்து ரொம்ப பெருசு ஏங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப 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 பெருசு. அதனால தான் மறக்கவே மாட்டேங்கிறதுனால. தாய்க்கிழவி படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம். ஏன்னா படம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஏங்க. படம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். படம் வந்து பிப்ரவரி 20 ரிலீஸ் ஆக போகுது. தம்பிக்கு நம்ம போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இவர் வந்து காசு வச்சு கொடுத்துடலான்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு பண்ணால் ட்ரெஸ் எடுப்போம், கையில் காசு வச்சு கொடுத்துடலாம், நம்ம எப்படி வெறிங்கையை வீசிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் பெருசாலாம் எடுக்கல. சும்மா தாடிக்கம்பில் தான் போயிட்டு துணியை எடுத்துட்டு. ஏன்னா நேரம் இல்லைங்க, திண்டல் போயிட்டு. ரெண்டாவது எனக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னாச்சு? ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஏன்னா நேரமும் இல்லை, கொஞ்சம் எனக்கு வேறு உடம்பு சரியில்லை. அதனால் அலைய முடியல, பனி வேறு ரொம்ப அடிக்குதா, அதனால் எதுவும் பண்ண முடியல. சரி பக்கத்துலேயே இருக்கிறனால இங்கேயே வாங்கிட்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இங்கே தாடியம்லேயே போயிட்டு பார்த்துட்டு ஒரு 4 ட்ரெஸ் எடுத்து போய் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பர்த்டேயில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத கவர் பண்ணுறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறோம். யாரெல்லாம் வராங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். பர்த்டே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வரோம். என்னங்க, எங்கள் அண்ணி வந்து சொல்லிட்டாங்க, தம்பிக்கு உடம்பு சரியில்லாதனால என்னால் எதுவும் பண்ண முடியல பாப்பா, அதனால் நம்ம இந்த தடவை கடையிலே வாங்கிக்கலாம், உனக்கு என்ன வேணும் மட்டும் சொல்லு அப்படின்னாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
சரி தம்பியோட பிறந்தநாளுக்கு வந்து லேட் ஆகுது போலாம் வாங்க. போகலாம். சரிங்க. இப்போ என்ன பேச்சு பேசுகிறாங்க வருங்களே. பார்த்தீங்கன்னா என் மருமையனோட ஃபஸ்ட்டு பிறந்தநாள் கேக்கு. சின்ன பிள்ளைலாம் பாருங்க எப்படி நிற்குது. எப்படா வெட்டுவாங்க நம்ம எப்படா லவக்கணும் வாய்க்கில் போகலான்னு நிற்குதுங்க. அதில் நானும் பார்த்து கேக் வெட்டு வாங்க நீ அது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. என்னடி பிள்ளைக்கு காய்ச்சல். எனக்கு வேணாப்பா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. இல்லப்பா பாப்பா இந்த அண்ணன் வேணும் தம்பி கேக்கு எனக்கு ஏங்க வேணாம் விட்டு நீ போ. எடுத்துக்க. கட்டு இல்லாம பாரு உனக்கு இல்லாமையா ஒண்ணு நமக்கு தான் கேக் தர மாட்டாங்களா? நான் அது காரணம். எனக்கு அல்வாவா எல்லாம் சாப்பிட்டாங்க. நீ சாப்பிட்டியா? இப்போதான் நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டில் இருந்து வந்தோம். அங்கேயே சாப்பிட்டு வந்தனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்குறதா வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.